அதுல ஒடுங்கிட்டான்னா பேசத்து கூட பிடிக்காது. இப்ப சொல்லி கொடுக்கவே மாட்டான். சொல்லி கொடுக்காம சைலண்டா பெரிய மகான்கள் இருப்பான். புரியுதா? நீங்க என்ன வந்து சில பேர் பார்த்தவா வந்து அந்த மதில் மேல ஏறி ராமகிருஷ்ண பரமர் சொல்றாரு, அந்த சைடு ஏறி பார்த்துட்டு, டேய் நிறைய பழங்களும் தோட்டங்களும் இருக்குடா, இங்க வாங்கடா எல்லாரும் போலானா. அதுக்கு முன்னாடி 5 பேர் ஏறி குதிச்சலாம். தொப்புன்னு பார்த்துட்டு அந்த சைடு குதிச்சிட்டானா. என்னடான்னு நிக்கிறவன் கேட்கறது இங்க பதிலே சொல்லலையா. போனவன் தான். என்னடா அவன் போய் 1/2 மணி நேரம் நடத்துறா, நீயும் போயிடுவியான்னு அப்படின்னு கேட்டு கடைசியா ஒருத்தன் ஏற்றும்போது, இல்லடா அங்க அற்புதமா மாம்பழங்கள் இருக்குடா, என்னென்னமோ ஃப்ரூட்ஸ் இருக்குடா, எல்லாரும் போலாம்டா, ஏதான ஒரு வழி பண்ணலாம்டான்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து பண்றான். அவன் தான் சொல்லி கொடுக்குறான். நான் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து இதுக்குன்னே வரான், சொல்லி கொடுக்கறதுக்குன்னே வரான். அதுல வந்தவர் நிசர்க தத்மகராஜ், அதுல வந்தவர் ரமண மகரிஷி, அதுல வந்து கிருஷ்ண பரமாத்மா, அவதார புருஷர் புத்தர், எல்லாரும் வந்ததும் ராகவேந்தர் எல்லாம் வந்தவங்க எல்லாம் என்ன, they live, they show you the way, I'm also going, you also come along with me அப்படின்னு they compassionately they take you along. But there is but அங்க போயிட்டு சொல்ல முடியும். அதே மாதிரி மாவத்தார் பாபாஜி மாதிரியும் இருக்கா, who don't teach. ஆமா சில பேர் வந்து அப்படியே உட்காந்துருவாங்க, அப்படியே அமைஞ்சிருவாங்க. அற்புதங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கும். உங்களுக்கா கிளிம்ஸ் வந்தா உண்டு, அதுவும் அந்த படைப்பே அதுவே பண்றது. அதுவே என்ன பண்றது, இதையும் காமிச்சிடுறது உங்களுக்கு, சொல்லியும் கொடுத்துட்டு ஆத்தென்டிக்கா சொல்லிடு அப்படின்னு அதுதான் பேசுறதே. ஆக்சுவலா எம்னஸா இருந்து பேசுறதும் அதுதான். அந்த மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி சொன்னாதான், இந்த குழந்தைக்கு இப்படி போட்டணும், அதுக்கு சினிமா காமிச்சு போட்டணும், இதுக்கு அணில காமிச்சு போட்டணும், அது காக்காவை காமிச்சு போட்டணும், இதுக்கு ஏதாவது பொம்மையை வச்சுட்டு விளையாடி சாதத்தை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமா அந்த ஆகாரம் போகணும்ல வயிற்றுக்குள்ள. மொத்தத்துல ஆகாரம் போகணும். தாய் வந்து ஒரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி விளையாடி பண்றா இல்ல, அதே மாதிரி போதிசத்துவர்கள்லாம் என்ன அறிவு விளக்கம் பெற்றவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்டிடியூட் கூட இருப்பா, உள்ள பாவத்துல அப்படி இருப்பா, ஆனா அவர் தொழில்ல வந்து சொசைட்டியால விளக்கப்பட்டவ. அவளுக்குன்னே இவர் வருவாராம், இவர் காமத்தை தேடி போறவராவே வருவாராம். அவளோட போய் சல்லாபம் பண்ணலான்னு போனவர் என்ன பண்ணுவாரா, சல்லாபம் பண்ற சாக்குல ஆரம்பிப்பாராம். அவ புரிஞ்சுட்டுருவாங்க. அந்த இதுல ஏகப்பட்ட இது இருக்கேன். இந்த விஷ்ணு சித்தர்னு இந்த திருமால் பெருமை படத்துல பார்த்தா, அதுல ஒரு அவர் நாட்டியம் ஆடுறவன் அந்த அவர்கிட்ட போய் இதுவாயிடுவான், அவரை சேலஞ்ச் பண்ணுவான், இவரை நான் என் வழிக்கு வர வச்சு காமிக்கிறேன், அந்த கண்ணனை நினைக்கிறவர் என்ன நினைக்காம தூங்கவும் முடியாது, அந்த மாதிரி பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு போய் மயக்க அவர் நடத்துவாரு, எல்லாருமே நடத்துவாரு. ஆனா உண்மையில அவர் ஞானி வந்து வாழ்க்கையை நடத்தலாம், இல்லாட்டி சன்னியாசமும் இருக்கலாம். இட்ஸ் தேர் சாய்ஸ். இந்த வெளி விஷயமே கிடையாது. உன்னுடைய புத்தியும் மனமும் எதுவா மாறி இருக்கு, அதுதான் அங்க முக்கியம். நீ எந்த இடத்துல நிக்கிற, நீ என்ன ட்ரெஸ் போட்டு இருக்க, நீ பீடி குடிக்கிறியா, சிகரெட் குடிச்சுட்டே பீடி பிடிச்சுட்டே இருப்பாரு. அது ஒரு மேட்டரே கிடையாது. அவருக்கு எத்தனை குடும்பம், எத்தனை பேரம்பேத்திகள், உள்ள என்ன ஸ்பார்க் இருக்கு, என்ன டைரக்ஷன் உனக்கு தெரியுது, உனக்கு அறிவுல விளக்கம் கிடைக்கிறதா இல்லையா, உன் அறிவு தெளிகிறதா இல்லையா, ஒரு சத்சங்கம் முடிஞ்சு நீ போற அந்த சந்நிதியில இருக்க, உனக்கு என்ன வருது, ஆத்தென்டிசிட்டி வருது, உனக்கு என்ன ஆத்தென்டிசிட்டி கிடைக்கிறது, அந்த இதயம் ஓயறதா இல்லையா, அலைச்சல்ல இருந்து மீள்றதா இல்லையா, அதுதான் முக்கியம். அவர் சொல்றாரு, குரு சொன்னாரு, நான் அதே பிடிச்சுட்டேன். 3 வருஷம் நான் விடாம அவர் என்ன சொன்னாரோ ஐ ஃபாலோ and I was able to realize and I continue to pray to my guru. அதுதான் குருவோட இது ரொம்ப முக்கியம். என்னன்னா உனக்கு வந்து மைன்யூட்டஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல யாருமே கொடுக்க முடியாது. குழந்தையினுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தாயும் அமையறாள்ல. ஒரு குழந்தை பிறக்கும்போது வியாதியோட பிறந்தா அவளும் ரெடி ஆயிடுறாள்ல. வாழ்நாள் பூரா மென்டலி ரிட்டார்டட பாதுகாக்கிறதுக்கு சக்தியை கொடுக்குறானா இல்லையா, தூக்கி எறியறது இல்லையே.
ப்ராக்டிக்கலாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக மதருக்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. ஒரு கேர்ள், ஒரு லேடி, அவன் குழந்தை 8 வயசு இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. 8 வயசு தலை இருக்குது, கால் எல்லாம் பெண்டாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது எதுவும் பிரெயின் டியூமர் இல்லை, எதுவும் 6 ஆப்ரேஷன் பண்ணி இப்போ அது கூட பேசுகிறாங்க. ஜஸ்ட் கையில் தான் ஃபீட் பண்ணுறாங்க. 8 வயசு சொன்ன மாதிரி அந்த மாதிரி அமைப்பு இறைவன் தானே அது. அந்த சர்வீஸ் நடத்த அமைக்கிறான்ல அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை மூலமா இவன் கர்மாவை அப்படி கழிக்கிறானா இல்லையா, அந்த பொறுமையை கொடுக்குறானா இல்லையா, புரியுது? அந்த மாதிரி இங்க வந்து என்ன குரு ஒருத்தர் தான். அதனாலதான் இந்த உலகத்துல எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஈடுகட்ட முடியாத ரிலேஷன்ஷிப் வந்து குருவோட இருக்குது. ஏன்னா இது எல்லாம் வந்து எல்லாம் வியாபாரத்துக்குள்ள அடக்கும். நீ அப்படி இருந்தா நான் இப்படி இருக்கேன், நீ அப்படி இல்லைன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாமே ஒரு இதுக்கு வந்துருமா. நீ எனக்கு சொத்து வச்சாதான் எனக்கு அப்பேன் அப்படின்னுமா. நீ அறிவு கொடுத்தா இந்த கலை சேர்த்தியா அப்படின்னு கேட்பான். என்னை ஒழுங்கா படிக்க வைக்கல, இல்லை எல்லாத்துக்கும் நீ தானே காரணம்னு அப்பா மேல காரணம் கண்டுபிடிச்சிருவான். பொண்ணு இப்போ பையனோ வருவான், அதே மாதிரி பொண்டாட்டி ஒன்று கண்டுபிடிச்சிருவா, அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருவான். எல்லா உறவுகளும் வந்து ஒரு விதத்துல இல்லாட்டி இன்னொரு விதத்துல இதுவாயிடுமா. இந்த உள்ள இந்த ஞான கண்ணை திறந்து வச்சு இது எல்லாமே மேட்டர் கிடையாதுடா, இந்த ஏரியாவே இல்லடா அப்படின்னு நீ சொல்றவன் யாரு? இந்த ஏரியாவே கிடையாது, இந்த மேனிஃபெஸ்டட் விவகாரங்களே கிடையாது அப்படின்னு அவனுக்கு உரிய காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமை காக்க வச்சு அவன் இதுக்குள்ள நிறைய எடை போட்டு அவரை விலைக்கு ஓடி போயிட்டு வந்துருவானோ. இதெல்லாம் வேற நடக்கும். அட என்னடா இவர் ஒன்றும் சொல்லிக்கணும், இவர் என்னடா இவருக்கு ஒன்றும் தெரியல அப்படி இப்படின்னு அவன் எடை போட்டுட்டே இருப்பான். அதெல்லாம் மீறி அவர் கருணையா பார்த்துன்னு பக்கம் வர காலத்துல இப்ப புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருக்கு எனக்கு சொல்லலாம். பார்த்தல இது என்ன, இந்த 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 உணர்வுகள் எங்கேருந்து வருது, இந்த நுட்பங்கள் எங்கேருந்து, வெளிலேருந்து வருதா உள்ளேருந்து வருதா, யாருக்கு வருது, எங்க ஃபர்ஸ்ட் உனக்கு ஜனிச்சுது, எங்க தோணிச்சு, புத்தியில தானே தோணிச்சு, அந்த புத்தி எங்கேருந்து வருது, எங்க போச்சு அது ராத்திரி உன்னை விட்டுட்டு அப்படின்னு எல்லாம் ரூட்டு எல்லாத்தையும் போட்டு ஸ்கெட்ச் போட்டு காமிச்சு அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகக்கூடிய யாரும் எந்த கோவில்ல இருக்கிற எந்த விக்கிரக தெய்வம் வந்து பண்ணுவோம், எந்த உறவு வந்து பண்ணும். அதனாலதான் வந்து குரு பிரம்மா, குரு குருதேவோ மகேஸ்வரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் வந்தாலும் குருவுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் காலடியில விழுவேன். அதுக்கப்புறம் தான் பெருமாள். அந்த 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 பாட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-10 ஸ்லோகம் இருக்கும் ஆதிசங்கர் இது பண்ணாரு. அது பூரா பார்த்தா எல்லாத்தையும் வர்ணிச்சு என்ன பண்ணுவாரு, கடைசியில வந்து அது ஒரு நாள் கிளாஸா எடுத்தா கூட அவ்வளவு வருது. அதுல சொல்லுவாரு, கடைசியா என்ன சொல்லுவாரு, त्वमेव माता च पिता त्वमेव विद्या द्रविणம் त्वमेव सर्वம் मम देव தேவான்னு முடிப்பார். त्वमेवன்னா நீயே தான் அம்மா, நீயே தான் அப்பா, நீயே தான் அறிவு, நீயே தான் செல்வம், நீயே தான் ஞானம், நீயே என்னுடைய எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வம், உன்னை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது, உன்கிட்ட அடைக்கலம் தஞ்சம் அப்படின்னு கடைசியா முடிப்பார். அது முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன் அறிப்பறோம். அகண்ட மண்டலாகாரம்னா பெரிய வான மண்டலங்கள் பூரா நிறைஞ்சிருக்கிற பெரிய அருப்பெருஞ்சோதிய எனக்கு அறிவித்த குருவான உன்னை விட மேலான வணங்கத்தக்கவர் யார் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அப்படி லைனா ஒரு கிட்டத்தட்ட அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒன்னும் அவர் வர்ணிக்கிற விதம். ஒரு 3வது ஸ்லோகம் வரும், என்னன்னா அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன் மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சக்ஷுகுன்னா கண்கள், உன்மீலித்தம்னா திறத்தல், மீலித்தம்னா மூடல், உன்மீலித்தம்னா திறத்தல். அஜ்ஞான திமிர்னா வந்து அஜ்ஞானம்ன்றது வந்து அறிவின்மை, அறியாமை. திமிர்னா இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு தெரியலேன்னு கூட தெரியாது, அதுவே ஒரு பெருசா தெரியலேன்னு தெரியாம தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சுட்டு ஒரு திமிரா இருப்பான். ஒருமா எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணு வந்து கேட்டுக்கொண்டான் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அதை சொல்லுவாரு, அஜ்ஞான திமிராந்தஸ்ய, அதை முடிக்கிறதுக்கு, அப்பேற்பட்ட அறிவின்மையை முடிக்கிறதுக்கு ஞான அஞ்சனமா, ஞானமை, ஞானன்ற ஒரு மைய அந்த கண்களுக்கு மேல இமைகள் மேல தடவி அந்த கண்களை திறக்க வச்சாலும் அப்பேற்பட்ட தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு
விதமா வர்ணிப்பார் அவர். ஃபுல்லா அந்த குருஸ்துதி பூரா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டான்ஸா இருக்கும். ஞான சக்தி சமாரோட தத்துவமாலா விபூஷித புக்தி முக்தி பிரதாத தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பிரதாதான்னா வள்ளல், வழங்குறவர். ஞான சக்தி ஆரூட, ஞான சக்தி, ஞானன்ற பெரிய அறிவு விளக்கம்ன்ற ஒரு பெரிய இதை வண்டியை வச்சுட்டு கரெக்டா கோஹசிவான்னு எடுத்துன்னு போறேன். அந்த ரதத்தை எடுத்துன்னு போறேன், அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துன்னு போறேன். அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு போய் இங்க ஒண்ணும் இல்லடா, அங்க இருக்கடா எல்லாம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷா சொல்றேன். நீ உணர்ந்து, நீ அந்த உணர்வாவே இருக்க, எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருக்க. அப்படி ஞான சக்தி ஆரூட, அதாவது தேரேறி போற மாதிரி. ஆரூடன்னா மேலேறி செல்கிறவன், ஞான சக்தி மேல ஏறி போட்டிட்டு போற. தத்துவமாலா விபூஷிதன் அறிவு விளக்கங்களையே மாலையா போட்டு இருக்காராம், மாலையா தொடுத்து போட்டு இருக்காராம். தத்துவமாலா விபூஷிதக, பூஷணம்னா அணிந்து கொள்ளுதல், அலங்காரம் பண்ணிக்கிறது. விபூஷிதக புக்தி முக்தி பிரதாதாச்ச, புக்தின்னு அதை அனுபவிக்க வைக்கிறாராம். ஆறு இது இல்லை, இது டூப்ளிகேட். சென்சஸ், உடல், புக்தி, இன்டலெக்சுவலைசேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் செகண்டரி. பிரைமரியை பாரு, சோர்ஸை பாரு, அது அறிவே, அதோட நிழல் இதெல்லாம். இதுக்கே நீ இப்படி மயங்கி கிடக்க, அதை பாரு, அதை உணர் அப்படின்னு. அந்த புக்தின்னா அதுதான் இருக்கும். போக்தகன்னு வரும். போக்தகன்னா அனுபவிக்கிறவன்னு அர்த்தம். புக்தி முக்தி பிரதாத, முக்தியும் தராராம். உணர வச்சு முக்தி ரிலீஃப் கொடுக்குறாராம். எதுலேருந்து? எஃபிமரல்லேருந்து, பாசிங்லேருந்து. பாசிங் மொமெண்ட்ரி சென்சேஷன்ஸ், மொமெண்ட்ரி லிவிங்லேருந்து பர்மனன்சிக்கு இது பண்றாராம். அப்பேற்பட்ட அந்த குரு அப்படின்னு அந்த பெருமை, அதுதான் சத்தியம். இது அதுதான் சொல்லுவா, என்னன்னா எல்லாம் கிடைச்சிரும், குருவருள் கிடைக்கிறது. உள்ள குருவருளா சிந்திக்கணும். அந்த உள்ள குருவருளுக்கு அந்த அளவுக்கு நீ தேடும் தாபம் பிடிச்சு நீ தகிக்க ஆரம்பிச்சேன்னா தான் வெளில குரு தோன்றுவார். எனக்கு குருன்னு சொன்னா ரமண மகரிஷி. ரமண மகரிஷி, ஜே கிருஷ்ணமூர்த்தி. ரமண மகரிஷி டைரக்டர், ஜே கிருஷ்ணமூர்த்தி in all areas. They should complete it. இதெல்லாம் அவள்லாம் வெளியிலேருந்து அப்படியே கொடுத்துவாங்க. அதாவது புக்ஸ் மூலமா, இது மூலமா கொடுத்துவா. பார்க் வந்துடுது. பார்க் சந்தேகப்பட்டுருக்காங்க, இது கிடையாது இந்த ஆட்டம் கிடையாது, இதுதான் இந்த ஆட்டம் கிடையாது, இருக்கு ஆனா இது கிடையாது. இது இப்போ இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் அவன் பிளே. புரியுதா? பூரா அவன் பிளே. யூ ஹாவ் நத்திங் டு டூ, யூ கேன் நாட். யூஓ ஐயோ எதுவுமே பண்ண முடியாதுங்க. இட் இஸ் எ ஃபிக்ஷன். ஏற்பட்ட அமைப்புக்குள்ள தானேங்க நீங்க உடலாவும் இருக்கீங்க, நானும் உடலாவும் இருக்கேன், உள்ள உயிர்ப்பாவும் எல்லாரும் இருப்பாங்க. ஏற்பட்ட அமைப்பே உயிர்ப்பா இருந்தா தானே உயிர்ப்புகள் அதுக்குள்ள இருக்கோம். அதுல இறப்பு கூட உயிர் ஏதோ ஒரு விதமா நம்ம ஒரு மாறுதலா தானே இருக்க முடியும். புரியுதா இல்லையா? ராத்திரி ராத்திரியே அப்படியே அந்தகாரமாவே மூடிக்கு போறது இல்லையே. there is going to be light by 6 AM. விடியல் வரப்போறதா இல்லையா நாளைக்கு? அதே மாதிரி தானே இது ஃபர்ஸ்ட் மனம் மறைப்பு. மனம்ன்றதே அப்படியே சோர்ஸா அப்படியே மறைச்சுருக்கு. It opaques the consciousness, it clouds the consciousness, it clouds the very center, it becomes the center. ஸோ அதுலேருந்து அது அதை விடுவிச்சுக்காது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு காமன் சென்ஸ்லேயே நம்மளுக்கு தெரியணும். புரியுதா? தாட்டை கொல்லாது. ஏதோ சம்திங் ஹையர் ஷுட் ஹேப்பன். அதுக்கு ஒட்டு மொத்தமாக நம்ம வாட்ச்ஃபுல்னஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு குரு ஒருவா கூட கைடன்ஸும் வந்துட்டே இருக்கும். அவன் நடத்துறான் பெரிய இது. ஆனா அந்த பக்கம் வரும்போதுதான் தெரியும், ஆஹா என்ன அவனை உணர்ந்தா பேச்சு கீச்சு எல்லாம் தானா மனெல்லாம் ஒளிப்படும். இருக்கே இருக்காது. இப்படி நம்மளாம் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு இருக்கோம். அவர் இது சொல்லுவாங்க, சீதை ஒரு பத்தினியா
சீதை வந்து ஒரு மகாசக்தி பொருந்திய மகாலட்சுமியோடைய அம்சமா, ராமர் வந்து அவதார புருஷனா அப்படின்னு எல்லாம் ரிஷிகளுக்குள்ள தர்க்கம் வந்துதான். நம்மளுக்குள்ள இப்படி ஓலாத்துறாரு, அயோத்தி மன்னனா தசரதனுக்கு பிறந்திருக்காரு இவரு, இந்த அம்மா வந்து விஷ்ணு மகாலட்சுமியோட அவதாரம் சொல்றாங்க, பட் ஆர் தே ஸோ அப்படின்னு வந்து ரிஷிகளுக்குள்ள ஒரே டெஸ்ட் தான் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லா ரிஷிகளும் தங்களை தாங்களே ராமர் மாதிரி